எல்லா இடத்துலையும் மொபைல் மூலமாக கொள்முதல் பண்ணணும். அதுக்கு ஐயா தான் நடவடிக்கை. எல்லாமே சட்டமன்றத்தில் பேசணும். எங்களுடைய கவனத்துக்கு வந்து இருக்கிற அருமை காமராஜர் சொன்னாங்க. விவசாய கவனத்துக்கு வந்து இதற்குடைய தடை தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லிட்டு போது நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 800 மூட்டை தான் இடம் போடுறாங்க. இதனால நெல் இன்றைக்கு அந்த பகுதியில் அதிகமான விவசாயிகள் அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடிச்சி நேரடி நெல் கொள்முதல் போனால் முறையே இடம் போடுறதில்ல. குறைஞ்ச மூட்டையில் இடம் போடுறதுனால நிறைய நெல் தேங்குது. 15 நாளாக சாலையில் கொட்டி வச்சிருக்கிறாங்க. மழை காலம், இந்த மழையில் பல நெல் குயிலெல்லாம் நெல்மணிகள்லாம் முளைச்சி வீணாகிருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அமைச்சர் பதில் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 2000 மூட்டை நாங்கள் இடம் போடுறோம். அதோட அவ்வப்போது அந்த டிபிசியில் இருக்கிற அந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அடிக்க மூட்டைனா உடனுக்குடன் அனுப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு தகவல் சொன்னார். ஆனால் நான் நெடியாக காட்டூர் பகுதியில் நேரடியாக டிபிசி சென்டர் போய் பார்க்கட்டும். அங்கே இருக்கிற ரோட்மேனை வந்து அவர்களே சொல்கிறாங்க, 800லேருந்து 900 மூட்டை தான் நாங்கள் நாளைக்கு நாங்கள் இடம் போட்டோம். இப்பொழுது கிட்டத்தட்ட அங்கே குடோனில் அந்த டிபிசி சென்டரில் முழுசாக நிரம்பி போச்சு. இனி இங்கே இருக்கிற மூட்டைகள்லாம் லாரி மூலமாக லோட் செஞ்சு அனுப்பி குடோனுக்கு போனது தான். இந்த டிபிசி இருக்கிறது நாங்கள் வந்து இருக்கிற மூட்டைகள்லாம் நாங்கள் எடுத்து அனுப்பிச்சா தான் புதுசாக விவசாயிகளுக்கு உணர நெல்லை இடம் போட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் நேரடியாகவே நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் முழுசும் இன்னும் ஒரு 15 லட்சம் மூட்டைக்கு நான் இடம் போடாது கடுமையாக பாய்ச்சிருக்கீங்க. அரசுடைய உங்களுக்கு அதிமுக வாழ்வாதாரமே நீங்கள் வாழ்க்கை பெற்று தருவதற்கு முழு துணை நிற்கும். நாங்கள் உங்களை எதிர்பார்த்து